குளோபல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த கோல்டு அப்புறம் க்ரூட் ஆயில் பிரைசஸ்லாம் அப்படியே ராக்கெட் ஸ்பீட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. சாதாரண மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ தங்கம் விலை எல்லாம் ஏறிக்கிட்டே போதே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. ஆனா இந்த தங்கத்தை விற்கிறவங்க இருக்காங்களா, தங்க நகை கடைக்காரர்கள், சோ இவங்கள மாதிரியான ஸ்மார்ட் ஜுவல்லர்ஸ் எப்படி தங்கம் விலை எப்படிதான் மாறினாலும் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கோடியிலேயே இருக்கு, கோடி கணக்குல ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படின்னு தெரியுமா? அந்த ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்றதையும் குளோபல் கோல்டு வாலட்டிலிட்டி, அதாவது குளோபல் கோல்டுனுடைய நிலை தடுமாற்றம், விலை ஏறுது இறங்குது அப்படின்றத வச்சு ஒரு ட்ரெடிஷனலான இந்த கோல்டு பிசினஸ் 3 மடங்கு லாபகரமா எப்படி இந்த கோல்டு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்ய முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எவ்ரிவன், கடந்த சில வாரங்களாக நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, இந்த மிடில் ஈஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற இந்த போர், ரெட் சி ஷிப்பிங் இஷ்யூஸ், அந்த போர்னால சில உலக வர்த்தக இந்த ஷிப்பிங் ரூட்ஸ், அதாவது இந்த கப்பல்கள்லாம் கடந்து போகக்கூடிய அந்த ட்ரேடிங் ரூட்ஸை பிளாக் பண்ணிருக்காங்க. அந்த இஷ்யூஸையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இன்ஃபிளேஷன் ஆகுது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால விலைகள் எல்லாம் ஏறுது, இன்ஃபிளேஷன் ஆகுது, அந்த இஷ்யூவையும், அதாவது இந்த இஷ்யூஸ்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குளோபலா இருக்கிற கோல்டு தங்கத்துடைய விலையும் க்ரூட் ஆயில் பிரைஸ், கச்சா எண்ணெயுடைய விலையும் நிலை தடுமாற்றமா ஏற்றமும் இறக்கமுமா இருக்கு. அதாவது ஏறிக்கிட்டு தான் போகுது. மேக்ஸிமம் பார்த்தா க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சு அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸும் அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்டும் ஏறும். கோல்டோட ரேட் ஏறிச்சுன்னா இந்த கோல்டு தங்க நகை கடைகள்ல போயிட்டு வாங்கக்கூடிய அந்த ரீட்டைல் கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்குறத நிறுத்திடுவாங்க. இப்போ தங்க விலை ஏறி இருக்கு, வாங்க வேணாம், குறையட்டும் நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்காம நிறுத்திடுவாங்க. ஆனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரு பக்கம் மட்டும்தான். இதோடைய இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் இருக்குல்ல, விலை ஏறுது அப்புறம் இறங்குது, இந்த ஒரு பிரைஸ் பிளக்சுவேஷனை சாதகமா தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு 10 மடங்கு வளர்ச்சி அடைகிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஜுவல்லரி அண்ட் கோல்டு ட்ரேடிங் பிசினஸ். முதல்ல ஒரு ட்ரெடிஷனலான கோல்டு ஜுவல்லரி ஷாப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு நகை கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா 100 சவரனுக்கு நகைய ஸ்டாக் வைப்பாங்க. அவங்க வாங்கின அன்னைக்கு, தங்கத்தை வாங்கின அன்னைக்கு ஒரு கிராமினுடைய விலை 16,000 ரூபாய், 16,000 ருபீஸா இருந்துச்சுன்னா அடுத்த வாரமே தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிருச்சுன்னா, அதாவது 15,800க்கு 15,800க்கு வந்துருச்சுன்னா அவங்க வாங்கி வச்சிருக்கிற அந்த இன்வென்ட்ரி, 100 சவரன் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நான் சொன்னல, அந்த இன்வென்ட்ரியில லட்சக்கணக்கில் அவங்களுக்கு வந்து இழப்பாகும், லாஸ் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் விலை திடீர்னு உயர்ந்துச்சுன்னா, ராக்கெட் ஸ்பீட்ல அப்படி ஸ்கை ராக்கெட் ஆச்சுன்னா, இந்த தங்க நகைக்காரர்களுடைய வாடிக்கையாளர்கள், அந்த ரீட்டைல் கஸ்டமர்ஸ், அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தங்கம் விலை ஏறிடுச்சு, இப்போ நம்ம வாங்க வேண்டாம், குறைஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம், வீட்லயே இருந்துருவாங்க. இதனால அந்த கடைக்காரர்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபுட்ஃபால் குறையும். ரீட்டைல் கஸ்டமர்ஸ் கடைக்குள்ள வந்து வாங்குற அந்த நிலை வந்து மாறிடும், வாங்க மாட்டாங்க. இந்த 2 ஆபத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நம்ம ஊர்ல பல பாரம்பரிய நகை கடைகள் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெடிக்டிவ் ஸ்டாக் ஹெட்ஜிங். பெரிய பெரிய கோல்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏஐ ட்ரெண்ட் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஏஐ ட்ரெண்ட் அனாலிட்டிக் டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா குளோபல் க்ரூட் மார்க்கெட், யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ், அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் நியூஸ் 24/7 நியூஸை ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த 15 நாட்களுக்கு இந்த கோல்டு பிரைஸ் எப்படி இருக்கும்ன்ற அந்த அலர்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலியமா இந்த நகை கடைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டாக்கை சேர்க்கணும், எப்போ கோல்டு ரேட்டை லாக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப துல்லியமா முடிவெடுப்பாங்க. ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூஜ் இன்வென்டரி காஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா கடையில சும்மாலாம் இருக்கக்கூடாது. அந்த கடையில நம்ம ஒரு நகை கடைக்குள்ள நுழைஞ்சோம்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கணும் பாத்தீங்களா. சோ அதனால அந்த கடைக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிதான் வச்சு ஆகணும். அப்பதானே கஸ்டமர் வரும்போது வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் எடுத்து அவங்க காட்ட முடியும். ஆனா இதை பண்றதுக்கு ரொம்ப கோடியா முதலீடு வேணும். யாருக்கு? அந்த நகை கடைக்காரர்கள், ஓனர்களுக்கு. ஆனா இப்ப ட்ரெண்ட்ல ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கடைக்குள்ள வர கஸ்டமர்களுக்கு 3D ரியலிஸ்டிக் கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி விஷுவலைசேஷனை ஒரு நொடியில சும்மா அப்படி உருவாக்கி காட்ட முடியும். அந்த ஜுவல்லரி டிசைன் எப்படி இருக்குன்றத உருவாக்கி சட்டுன்னு காட்ட முடியும். இதை பாக்குற அந்த கஸ்டமருக்கு அந்த டிசைன் பிடிச்சிருச்சுன்னா அந்த டிசைனை பிடிச்ச பிறகு கோல்டு ரேட்டை லாக் பண்ணி உடனே அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டரை எடுக்கலாம். சோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ இன்வென்ட்ரி ரிஸ்க், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கோடியான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி
500 சவரன் நகையை தான் ஸ்டாக் பண்ணி வைக்கணும்ன்ற அந்த ஒரு ரிஸ்க் தவிர்க்கப்படுது. ஸோ இதுதான் இந்த ஜீரோ இன்வென்ட்ரி ரிஸ்க். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம், தங்க நகை சேமிப்பு திட்டம். தங்கம் விலை ஏறும் போது இந்த தங்க நகை கடையுடைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்ற அந்த தவணையை கட்டுறதுக்கு தயங்குவாங்க. ஆனா இப்போது இருக்கிற ட்ரெண்ட்ல நம்ம ஏஐ ஆட்டோமேஷன், இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் மூலியமா என்ன பண்ண முடியும்னு பார்த்தா இன்னைக்கு தங்கம் விலை 50 ரூபா குறைஞ்சிருக்கு. இதுதான் சரியான நேரம் உங்களுடைய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அந்த மாத தவணையை கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு பர்சனலைஸ்ட் ஆன ஏஐ வாய்ஸ் மெசேஜ் ஆர் ஏஐ வாட்ஸ்அப் மெசேஜை அந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அலர்ட்ஸை ஸ்மார்ட்டா நம்ம கஸ்டமருக்கு சென்ட் பண்றதன் மூலியமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 80% கஸ்டமர் இந்த விலை ஏறுது, நம்மளால இப்போ வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கட்ட வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு போயிடுறதுனால இந்த நகை கடைக்காரர்களுக்கு லாஸ் ஆகுது பாத்தீங்களா, அந்த லாஸை தவிர்க்கலாம். அதாவது 80% இந்த டிராப் அவுட் ஸ்கீம் லாஸை தவிர்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதனுடைய கணக்கு வழக்குகளை பார்ப்போம், யூனிட் எக்கனாமிக்ஸை பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலான ஒரு கோல்டு பிசினஸ் ஷாப்ல 50 லட்சம் மினிமம் முதலீடு பண்ண வேண்டியது இருக்கும். 70% ஆஃப் த பணம் பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரியில சும்மா பூட்டியே தான் கிடக்கும். ஸோ மந்த்லி ஒர்க்கிங் கேபிட்டல் ரிஸ்க் வந்து அதிகமாகுது. இதனால மார்ஜினும் பாத்தீங்கன்னா 8% to 12% தான் ப்ராஃபிட் மார்ஜின் வைக்க முடியும். இதுவே அவங்க ஒரு ஏஐ பவர்டு ஸ்மார்ட்டான கோல்டு ரீட்டைலரா இருந்தாங்க அப்படின்னா 30% ஆஃப் கோல்டு மட்டும் தான் பிசிக்கலா ஸ்டாக்ல இருக்கும். மீதி கேபிட்டல் எல்லாம் ஃபாஸ்டான டர்ன் ஓவருக்கும் கஸ்டமர்னுடைய ஆர்டர்ஸ்க்கும் பயன்படுத்தலாம். இந்த ஏஐ ஆட்டோமேட்டட் அலர்ட்ஸ் மெசேஜஸ் இதன் மூலியமா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஒரு 40% வரைக்கும் நம்மளால அதிகப்படுத்திக்க முடியும். அதே போல மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜினும் பாத்தீங்கன்னா 18 இருந்து 25% வரைக்கும் நம்மளால இந்த கோல்டுக்கு வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஏஐ ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸை செட்டப் பண்றதுக்கு நமக்கு பெரிய கோடிங் நாலேஜ்லாம் தேவை அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்டான ரீட்டைல் இஆர்பி சாஃப்ட்வேர், ஏஐ கஸ்டமர் அசிஸ்டன்ஸ், அப்புறம் ரொம்ப சிம்பிளான ஏஐ ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ் இருந்தாலே போதும் இதுக்கெல்லாம். ஸோ மக்களே, தங்கம் விலையும் இந்த கச்சா எண்ணெய் விலையும் ஏற்ற இறக்கமா இருக்கு அப்படின்றத நினைச்சு நீங்க வந்து பயப்பட வேண்டாம், பயப்பட தேவையும் இல்ல. எந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னலான பிசினஸா இருந்தாலும் சரி, அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சியை கண்டுபிடிப்பதன் மூலியமா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனை ஒரு டூலா அந்த இன்எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சு நம்ம பயன்படுத்துறதன் மூலியமா மார்க்கெட் பிரைஸ் எப்படி பிளக்சுவேட் ஆனாலும், ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸா ரன் பண்ணிட்டே இருக்க முடியும். உங்களுடைய பிசினஸ் அந்த ரெவென்யூவும் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களை சுத்தி இருக்கிற நகைக்கடை வியாபாரிகள் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம வீடியோவை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற இந்த மாதிரியான பிசினஸ் அப்டேட்ஸ், டிப்ஸ் அண்ட் நாலேஜ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையும் உங்களால ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியும்.